ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஹார்ட் டு ஃபைண்டோட 5th பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த மரத்தை எரிய விட்டுட்டு அந்த வில்லி நின்னுட்டு இருந்தா யுவா பயங்கரமா கஷ்டப்பட்டு மரத்தை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு கத்திட்டு வேகமா யுவா அதை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அவளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுறா. ஆனா இன்னும் கொஞ்சம் நெருப்பு வந்துட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து மேடம் மேடம்னு கத்திட்டு யுவா இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் ஓடி வராங்க. இந்த வில்லி வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிடுறா. யுவா மரத்துல கை வச்சுட்டு கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த மழையிலேயே நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறா. அவ கையில அந்த சீல் வராமலே இருந்தது இல்ல, இப்போ அவ கையிலயும் அந்த சீல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. நம்ம யுவாவை படுக்க வச்சுட்டு அந்த ஆன்டி ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வலிக்குதாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேலை, நேத்து மின்னல் அடிச்சதால மரத்துல தீ பிடிச்சிருக்கு. நீங்க அங்க போயிட்டு கரெக்டான நேரத்துல தீய கட்டுப்படுத்திட்டீங்க. மழையும் வந்ததால தீ அணைஞ்சு போச்சு. உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். எங்க புனித மரத்தை காப்பாத்திட்டீங்கன்னு ஆளுக்கு பாராட்டிட்டு இருக்காங்க. யுவா சரி, அந்த வேலைக்கார வில்லிய பத்தி தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஊர் மக்கள்லாம் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. சின்ன மேடம் மரத்தை காப்பாத்திருக்காங்க, அவங்களுக்கு நாங்க மருந்து கொண்டு வந்திருக்கோம், முட்டை கொண்டு வந்திருக்கோம், சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம்னு ஆளுக்கு கைக்கு கிடைச்சதை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பாசத்தெல்லாம் பார்த்து யுவாக்கு பயங்கரமா ஹார்ட் மெல்டே ஆயிடுது. யுவா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல ஒரு நாள் அங்க போயிட்டு இருக்கும் போது கீழே யாரோ மயங்கி கிடக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு, மிலிட்டரியில இருந்து வந்த பொண்ணு, அதான் சின்ஷா கூட இருப்பால லியன் கூட, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. இவ யுவாவோட நாட்டு ஆர்மி ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. இந்த பொண்ணை காப்பாத்தணுமே அப்படின்னு யுவா நேரா கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தா ரொம்ப இந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குமா, நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்தவே முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. யுவா பாக்குறா, எனக்கு போகும்போது லியன் இதை கொடுத்துட்டு போனாரு, உயிருக்கு ஆபத்தான நேரத்துல இத வாயில போட்டுக்கோன்னு. இது இந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா. இது உனக்காக கொடுத்துட்டு போனதுமா அவரு, இது அரசு குடும்பம் மட்டும் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல. அப்படிலாம் அவர் எந்த வார்னிங்கும் பண்ணல. இந்த பொண்ணுக்கு கொடுத்து காப்பாத்துங்க அப்படின்னு யுவா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உடனே அவங்களும் அந்த மருந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துடுறாங்க. எவ்வளவு பெரிய அடியா இருந்தாலும் இந்த பொண்ணு 2 நாள்ல ஏஞ்சிருவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. யுவா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. நம்ம தளபதி கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரவே இல்ல, என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு நர்வஸ் ஆயிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பொண்ணு ஓடி வரா. லியன் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு யுவா கேட்க, அவர் வரல, ஆனா ஒரு பொண்ணு காப்பாத்துனீங்கல்ல, அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டான்னு சொல்ல யுவா வேகமா ஓடி போறா. அந்த பொண்ணு பயங்கரமா கால்ல விழுந்துட்டு இருக்கா. இந்த நன்றிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், இதுக்கு நான் கை மாறி எப்படி செய்ய போறேனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அது இல்லம்மா பரவாயில்ல, நானும் உன் ஊர் தான், உன்னோட ஊரோட இளவரசினா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஸ்பெஷலா வணங்குறா. உங்களோட அண்ணன் இருக்காருல, அவர் தான் அந்த இடத்துல எல்லா வீட்ல இருந்தும் போர் வீரர்கள் வரணும்னு சொல்லிட்டாரு. என் அப்பா தம்பி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க போர்ல. எங்க வீட்ல இருந்து யாராவது போடுமேன்னு எனக்கு ஒரு குட்டி தம்பி தான் இருந்தான். சோ அதனால நான் பையன் வேஷம் போட்டுட்டு சண்டைக்கு போனேன். ஆனா அதுக்குள்ள நம்ம ஊர் தளபதி வந்து உங்க அண்ணனை கண்ட்ரோல் பண்ணி அவர் வின் பண்ணிட்டாரு. அதனால போர் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல, முடிஞ்சிருச்சான் யுவா ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. லெட்டர் வருது தளபதி கிட்ட இருந்துதான். ராஜாவையும் ராணியையும் காப்பாத்தியாச்சுமா அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. யுவா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. சின்ஷாவை கட்டி பிடிச்சிருக்கா. அங்க இருக்க இன்னொரு வேலைக்கார பொண்ணையும் கட்டி பிடிச்சிட்டு பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சுன்னு பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. அடுத்து அந்த பொண்ணு, நான் இங்க இருந்து கிளம்புறேங்க, என்னை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சின்ஷா சொல்ல வரா. அது கையில என்கிட்ட ஒரு வளையல் மட்டும்தான் இருக்கு, என் உயிரை காப்பாத்துறதுக்கு இதை மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும்னு சொல்ல, என்னம்மா இது நான் உன்னை காப்பாத்தல, இந்த ஊரோட சின்ன தலைவர் தான் அந்த மருந்தை கிட்ட கொடுத்துட்டு போனாரு, அப்போ அவர் தான் உன்னை காப்பாத்திருக்காரு, எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு யுவா சொல்லிடுறா. யுவாக்கு அன்னைக்கான பூக்கள் எல்லாம் கொண்டுட்டு வேலைக்கார பொண்ணு வரா. உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, நானும் பாத்துட்டே இருக்கேன், டெய்லி புது புது பூ வந்துட்டே இருக்குன்னு சொல்ல யுவாக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, என் மேல அவருக்கு ரொம்ப அக்கறைன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்து உள்ள அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. கூடவே சேர்ந்து வேலைக்கார பொண்ணு சின்ஷா 2 பேருமே மாறி மாறி பூக்கள்லாம் வச்சிட்டு இருக்காங்க ஜாடியில. சீக்கிரமா இந்த மாதுளம் பழத்துல பூக்கள் வந்ததுமே அவர் வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. இன்னும் பூக்கள் வராம இருக்கு, சீக்கிரம் வா, அப்பதான் லியன் வருவாரு அப்படின்னு யுவா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப வருவாரா அப்ப வருவாரான்னு தினம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு கிட்ட வரப்போறாருன்னு சொன்னீங்க, வந்துட்டாரான்னு கேட்க இன்னும் வரலன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு யுவாக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. ஒரு வேலை இன்னைக்கு வந்துருவாரோ நாளைக்கு வந்துருவாரோன்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு அவர் வந்துட்டு இருக்காரான்னு தகவல் சொன்னதும் யுவா வேகமா சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி ஓடுறா. பாலத்தை தாண்டி காட்டை தாண்டி அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆறு இருக்குல்ல, அதுலதான் போட் வழியா வந்துட்டு இருக்கான் போல லியன். அங்க ஓடிட்டு இருக்கா. லியனும் வேலைக்கார பையனும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கணும், லெட்டர் போய் சேர்ந்திருக்கும்ல யுவாக்கு, அவ தைரியம் ஆயிருப்பால, இல்லனா பயந்துட்டே இருப்பான்னு லியன் இப்ப கூட அவளை பத்தி யோசிச்சுட்டு தான் உள்ள வந்துட்டு இருக்கான். யுவா ஹாய் காட்டிட்டே ஓடிட்டு இருக்கா. அங்க பாருங்களேன், நம்ம சின்ன மேடம் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு வேலைக்கார பையன் சொன்னதும், எதுக்காக இங்க வந்திருக்கா, ஏன் காட்டை தாண்டி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கா அப்படின்னு லியன் யோசிக்க ஆரம்பிக்கிறான்.
யுவா ஹாப்பி ஆயிட்டு ஓடி வர லியன் வந்துடுறான். ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறான். நீங்க வரீங்கன்னு சொன்னாங்க, அதான் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வந்துட்டேன். சாரி, திருப்பி வந்துட்டீங்கல்ல, சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம நான் எங்கேயுமே போறது இல்ல, இனிமே இதான் என்னோட ஊரு, இனிமே இங்கதான் நான் இருக்க போறேன் அப்படின்னு யுவா சொல்லிட்டு இருக்கா. லியனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டுட்டு யுவா வெக்கப்பட்டுட்டே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க, லியன் கிட்ட வேலைக்கார பையன் மேடம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, போலையா சார் அப்படின்னு கேக்குறான். ஆமா போனோம் அப்படின்னு நம்ம லியோனும் மயக்கத்துல இருந்து வெளியே வந்து யுவா கூட நடந்து போயிட்டு இருக்கான். திரும்பி போகும்போது பார்த்தா மாதுளம்பழம் மரம் ஃபுல்லா பூவா பூத்திருக்கு. போன தடவை நீங்க போகும்போது சொல்லிட்டு போனீங்கல்ல, இத்தனை நாள் போகவே இல்ல, இன்னைக்கு நீங்க வர போறீங்கன்னு அதுக்கு கூட தெரிஞ்சிருச்சு, அதான் பூத்திருச்சு அப்படின்னு யுவா சொல்றா. வேலைக்கார பொண்ணு அங்க வரா. உடனே அங்க பின்னாடி வேலைக்கார பையன் சிக்னல் கொடுக்குறான், இங்க இருந்து போலாவான்னு. ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. யுவாக்கு மாதுளம் பழத்துல இருந்து ஒரு பூவை பறிச்சு அவ காது கிட்ட வச்சு விட்டுட்டு இருக்கான் லியன். எதுக்காக பறிச்சீங்க அப்படின்னு கேக்குறா. இதுல முதல் பூவை எப்பவுமே ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் கிஃப்டா கொடுக்கணும், அதனாலதான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு லியன் சொல்றான். யுவா சிரிச்சுட்டே இருக்கா. ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. என்ன உனக்கு அடிபட்டுருச்சாமா, நெருப்பு பத்தினதும் அதை அணைச்சியாமா அப்படின்னு சொல்லிட்டு காயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு லியன் கேக்குறான். எந்த காயமும் இல்ல, நான் நல்லா ஆயிட்டேன், எல்லாரும் எனக்கு மருந்து கொடுத்தாங்க அப்படின்னு யுவா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ரூம்க்கு போய் தூங்க போறேன் அப்படின்னு லியன் அங்க இருந்து கிளம்புறான். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க டெய்லி எனக்கு பூ அனுப்புனீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு யுவா சொல்றா. உனக்கு பிடிச்சா அது போதும் அப்படின்னு அவ தலையில ஏதோ ஒரு பூ இதழ் இருக்கு போல, அதை எடுத்து கொடுக்குறான். யுவா வெக்கப்பட்டுட்டே அந்த கையில இருந்து வாங்கலான்ட்டு சொல்லிட்டு கையை கொண்டு போறவ யுவா வேகமா லியனோட கையை பிடிச்சுக்கிறா. லியனோ அவளோட கையை பிடிச்சிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி பக்கத்துல வந்துட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து லியனோட வேலைக்கார பையன் கூப்பிடுறான். சார் என்ன பண்றீங்க, தூங்கிட்டீங்களா, வெளியே வாங்க வாங்கன்னு கத்திட்டு இருக்கான். உடனே இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு வெளியே போறாங்க. சின்ஷா தான் என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார், உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் சார், உங்களுக்காகத்தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன்னு சொல்ல, போறதுக்கு வேற இடம் இல்லங்கிற, எதுக்குமா இப்ப கிளம்பி போயிட்டு இருக்க, இங்க சின்ன மேடம் கூட நீ துணைக்கு தங்கி இருக்கலாம்ல அப்படின்னு லியன் சொல்றான். யுவாக்கும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. சின்ஷா இங்கே தங்கி இருன்னு சொல்ல அவளும் ஒத்துக்கிறா. ரொம்ப நன்றி எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறா. இங்க அந்த மாதுளம்பழம் பூவை எடுத்துட்டு, அம்மா எதுக்காக இந்த மாதுளம்பழம் பூவை அவர் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு அப்படின்னு வேலைக்கார பொண்ணுட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொல்றா, மே மாசத்துல இருக்கிற இந்த பூக்கு மட்டும்தான் அடுத்து மாதுளம் பழமாகிற சக்தி இருக்கு, அடுத்து ஜூன்ல எல்லாம் வரும்ல அந்த பழம்லாம் கொஞ்சம் கூட கனியாவே ஆகாது, அப்படியே உதிர்ந்து போயிடும்னு சொல்ல, அதாவது உங்ககிட்ட ஒரு குழந்தை எதிர்பார்க்கிறாரு சாரு அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சிரிச்சுட்டே சொல்றா. யுவா சிரிச்சுட்டு, மத்த பூலாம் வீணா போயிடக்கூடாதுல, அதை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் அப்படின்னு அதுலயே பவுடர் பண்றா, லிப்ஸ்டிக் பண்றா. யுவா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளும் இந்த வேலைக்கார பொண்ணும் சின்ஷா மேல எல்லாம் போட்டு பூசி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாரு சண்டை சண்டைன்னு முறைச்சிட்டே இருக்காத, நீயும் பொண்ணு தானே, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு. அடுத்து லியன் வீட்டுக்கு வரும்போது யுவா வேகமா ஓடி போய் முன்னாடி நிக்கிறா. பின்னாடி இருக்க வேலைக்கார பொண்ணு பாத்துட்டு, நீங்க வருவீங்கிறதுக்காக புதுசா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க பண்ண புது மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் போட்டிருக்காங்க மேடம்னு சொல்ல, யுவா வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. லியன் பாக்குறான். யுவா நம்ம ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறான். ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஏதோ முக்கியமான வேலையை விட்டுட்டு சாப்பிட்டு போலான்னு வந்தாரு, சாப்பிடாம கிளம்பி வாக்கிங் போறாருன்னு அங்க அசிஸ்டன்ட் பையன் கேட்டுட்டு இருக்கான். டேய் சண்டை போட மட்டும் தெரிஞ்சா பத்தாதுடா, ஒருத்தவங்களோட எக்ஸ்பிரஷனையும் படிக்க கத்துக்கணும்ட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவனை கூட்டிட்டு போறாங்க. இங்க லியனும் யுவாவும் அங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்கல்ல காட்டுக்குள்ள, அங்க போய் கலந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணுங்க யுவாவையும் கூப்பிடுறாங்க. லியன் முதுகுல தொத்திட்டு யுவா மேல ஏறிட்டு அங்க இன்னொரு ஜோடியோட தலையில இருந்து அந்த கிரீடத்தை எடுக்கணுமா, அதான் போட்டி. யுவா ஜெயிச்சிட்றா. இந்த கப்பல் வின் பண்ணிடுறாங்க. பயங்கரமா எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து மரத்துக்கிட்ட யுவா ஒரு வைன் பாட்டில மறைச்சு வச்சிருக்கா. இது குடிக்கலாமா அப்படின்னு புனித மரத்துக்கிட்ட ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அங்க போய் பேசிட்டு இருக்கா. அதை ஓபன் பண்ணிட்டு கப் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு லியன் சொல்றான். கப்பெல்லாம் தேவையில்லை, பாட்டிலோட குடிக்கணும் அப்படின்னு யுவா குடிச்சு காட்டுறா. இப்பதான் டேஸ்டா இருக்கும்னு. அது மறுபடியும் லியன் குடிச்சு பாத்துட்டு, இது ஸ்வீட்டா இருக்குமா, சாரி எனக்கு ஸ்வீட்னா எப்படி இருக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை பாக்கிறதுக்கு யுவாக்கு ரொம்ப பாவமா இருக்கு, உன் கைய காட்ட அப்படின்னு அவளுக்கு அந்த மாதுளம்பழம் தோடு இருக்குல்ல அதை கிஃப்டா குடுக்கறான் லியன். கியூட்டா இருக்குல்ல, இத பார்த்தேன், உனக்குதான் மாதுளம் பழம்னா ரொம்ப பிடிக்குமே, ஜூஸ் பிடிக்கும், பழம் பிடிக்கும், அதுல பவுடர் செய்வ, லிப்ஸ்டிக் செய்வ, அதுக்காக தான் உனக்கு தோடு வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் போட்டு விடுறேன் அப்படின்னு காதுல அவளுக்கு ரெண்டு பக்கமும் தோடு போட்டு விட்டுட்டு இருக்கான். யுவா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறா. லியன் உனக்கு எப்படி ஸ்வீட்னஸ்னா இருக்கும்னு காட்டணுமா அப்படின்னு அவனுக்கு வேகமா கிஸ் பண்ணிடுறா. லியன் சிரிக்கிறான். ஸ்வீட்னஸ்னா என்னன்னு நிஜமாவே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடியற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு ஒரு முக்கியமான ஆளை பாக்குறதுக்காக நான் உன்னை கூட்டு போக போறேன்னு லியன் சொல்றான். தோடு ஒண்ணு கீழே விழுந்துருச்சுன்னு யுவா சொல்றா. அதை நான் அப்புறமா தேடி தரேன், வா போலான்னு சொல்ல கீழே கிடக்குற மரக்குச்சி எடுத்து கொண்டையில சுருகிட்டு அங்க இருந்து யுவா கிளம்புறா. லியன் நோட் பண்ணிட்டே இருக்கான்.
பார்த்தா நம்ம யுவாவோட ஊர் தளபதி இருக்கார்ல, அவர்தான் இங்க வந்திருக்காரு. அவரை பாக்கிறதுக்கு தான் லியன் கூட்டு வந்திருக்கான். உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு தண்டனை தராம ஜெயில மட்டும் புடிச்சு போட்டாருமா. உங்க அப்பாக்கு இறக்க மனசு இன்னும் போகவே இல்லைன்னு சொல்ல, சரி பரவாயில்ல, அண்ணனுக்கு அப்படியாவது தண்டனை கிடைச்சுதே, அப்பாவும் அம்மாவும் நிம்மதியா இருந்தா அது எனக்கு போதும் அப்படின்னு யுவா சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா, நான் இங்க இருந்து கிளம்புறேம்மா. லியன் வந்ததாலதான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சதுன்னு சொல்ல, லியன் அங்க வந்தாரா அப்படின்னு கேட்க, ஆமாமா அவர்தான் வந்தாரு. இல்லனா லெட்டர் என்கிட்ட வந்து சேர்ந்தே இருக்காது. அவர் வந்தனாலதான் உன் அப்பாவை காப்பாத்த முடிஞ்சதுன்னு எல்லா விஷயத்தையும் தளபதி சொல்லிடுறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு லியனோட கையை புடிச்சிட்டு யுவா சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிடுறா. இல்ல நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், நீ வீட்டுல வெயிட் பண்ணு லியன் அனுப்பிட்டு நேரா அங்க அந்த ஆண்டி இருக்காங்கல்ல புனித மரத்தை பாத்துக்கிறவங்க, அவங்க கிட்ட போயிடுறான். எதுக்குப்பா என்ன கூப்பிட்டுருக்கன்னு கேட்க, என்னோட இந்த மர பிரான்ச் இருக்குல்ல, அதை என் எலும்புக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா யுவாக்கு ஏதாவது ஆபத்துனா நான் அவளை காப்பாத்தணும். ஏன்னா அவளுக்கு இருக்க ஒரே ஒரு சொந்தம் இங்க நான் மட்டும்தான், நான் தானே பாத்துக்கணும்னு சொல்ல, சரிப்பா அவ உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா உன் உயிரை எடுத்து அவளுக்கு கொடுக்கறதுக்கு நீ முடிவு பண்ணிட்ட, எனக்கு புரியுது ஒரு புருஷனா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்காவது அவளோட உயிர் ஆபத்துல இருக்குன்னா இந்த குச்சியை நீ அப்போ எடுத்து உன்னோட நெஞ்சிலேயே குத்திக்கணும். அப்போ உன் உயிர் போயிட்டு அவ உயிர் திரும்ப வரும். அது மட்டும் இல்லாம நீ ஒரு தலைவன், இந்த இடத்துக்கே நீ தேவைப்படுற, அதனால உன் ஒய்ஃப மட்டும் யோசிக்காதன்னு சொல்ல, ஒரு இலை லியன் கையில வந்து விழுது. லியன் கேட்க ஆரம்பிக்கிறான். லீவ்ஸ் இன்ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் பத்தி தாத்தா பேசியிருக்காரு, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு கேட்க, அதை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். அது எதுக்காக ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு வேளை நீ ஆக்டிவேட் பண்ணிட்ட அப்படின்னா இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஆபத்துனா இவங்க எல்லாருமே இந்த மரம் தன்னோட இலைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கும். அவங்கள நீ மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும்னா உன்னோட அந்த மர பிரான்ச் இருக்குல்ல, அதையும் உன் ஒய்ஃப் ஓடுது ரெண்டையும் எடுத்து இங்க புதுசா புனித மரத்தை நட்டு வைக்கணும். ஏன்னா இலையில அடைச்சு வச்சதுமே இந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போக ஆரம்பிச்சிரும். அப்புறம் அந்த புது புனித மரத்துல இருந்துதான் உன்னோட ஒட்டுமொத்த பிரிவையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க, நான் என் உடம்புல பத்திரமா வச்சுக்கிறேன், தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு இல்லையன்னு சொல்லிடுறான். அது ரொம்ப வலிக்கிற ப்ராசஸ்பா, ரொம்ப ரொம்ப பொறுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 எலும்புல குத்தி ரத்தம் எடுக்கிறாங்க. கத்த ஆரம்பிக்கிறான் லியன் வலி தாங்காம. இன்னொரு பக்கம் நம்ம யுவா வீட்டுக்கு போறால, அவளுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருது. என்கிட்ட விஷயத்தை கேள்விப்பட்டுதான் லியன் இங்க இருந்து போயிருக்கணும், நான் கொல்ல ட்ரை பண்ணது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறா. யுவா பாத்துட்டு இருக்கும் போதே லியன் வீட்டுக்கு வரான். ரொம்ப வீக்கா இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல யுவா ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இங்க பாரு, உனக்கு ஒரு புது ஹேர் பின் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இனிமே இதான் உன்னோடது, கையில வச்சுக்கோ, உன் பர்த்டே வருதுல்ல அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். யுவா பாக்குறா. உங்களுக்கு உடம்பே முடியல, அப்ப கூட என்ன பத்தி யோசிக்கிறீங்க, நான் உங்களை கொல்ல வந்தேன்னு தெரிஞ்சும் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க, அக்கறையா இருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவ கட்டி புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்க, லியன் ஒண்ணும் இல்லன்னு இவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். டக்குன்னு கையெல்லாம் தொங்கி போயிருது, மயங்கி விழுந்துடுறான். என்னாச்சுன்னு தெரியாம யுவா பயந்து போய் டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு விட்டுடுறா. அப்போ அந்த ஆன்டி சொல்லிடுறாங்க, இதாமா நடந்துச்சு, அவன் தனியா இலை க்ளோஷரையும் ஆன் பண்ணி விட்டுருக்கான், அது மட்டும் இல்லாம உன்னோட அந்த பிரான்ச் இருக்குல்ல, அதையும் எலும்புக்குள்ள உன்னை காப்பாத்துறதுக்காக இன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு. நீங்க அதையே எனக்கும் பண்ணுவீங்களா? அவருக்கு எனக்காவது உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நான் அவரை காப்பாத்தணும், நான் ஒரு ஒய்ஃபா அதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவளும் பண்ணிக்கிறா. அடுத்து லியன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே நாள் ஓடிட்டே இருக்கு. நம்ம லியனும் யுவாவும் பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. இவ போன்ல இன்ஃபியூஸ் பண்ண விஷயத்த லியன் கிட்ட அவ சொல்லவே இல்ல, ஏன்னா மறுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான். 2 பேரும் ஜாலியா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்க ஊர் சாப்பாடே இனிமே நான் சாப்பிட போறேன் அப்படின்னு யுவா சொல்லிட்டு இருக்கா. இப்படி ரொம்ப டைம் ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்துலதான் யுவாக்கு லெட்டர் வருது, அவங்க அப்பா சீரியஸா இருக்காருன்னு சொல்லிட்டு. லியன் கிட்ட நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறா. நானும் கூட வரேன் லியன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல, நீங்க இத்தனை நாளா தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இப்பயும் உங்களுக்கு வேலை இருக்கு, இந்த நேரத்துல இங்க வந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப இந்த வாளை கையில வச்சுக்கோன்னு லியன் கொடுக்குறான். உங்களுக்கு கொல்ல வந்த அதே வாளுன்னு சொல்லிட்டு மறுபடியும் லியனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அடுத்து பாய் சொல்லிட்டு கிளம்புறா. இவ கூடவே சின்ஷாவும் போயிட்டு இருக்கா. ஹேர்பின்ல ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்லிருப்பா போல யுவா, ஆன்டி கொடுத்து விட்டுருக்காங்க. இது என்னதுன்னு லியன் கேக்குறான். இல்ல, நான் தான் ஆன்டிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன், சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க இருந்து கிளம்புறா. கட்டி புடிச்சு பிரியவே மனசு இல்லாம லியன் அனுப்புறான். இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்னு எனக்கு அப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டு யுவா அவங்க ஊர்ல இறங்குறா. சின்ஷாவை பார்த்து, நீ உள்ள வர வேண்டாம், உன் வீடு இங்க இருக்குல்ல, அவங்கள போய் நீ பாரு, நான் பாத்துட்டு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு யுவா உள்ள போறா. உள்ள 2 வேலைக்காரங்களோட போறா. போன அடுத்த நிமிஷமே இவளோட அண்ணன் இருக்கான்ல, அவன் ஆளுங்க வந்து 2 வேலைக்காரங்களையும் கொன்னுடுறாங்க. யுவா ஷாக் ஆயிடுறா. நீ ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சு வந்த, அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்பா எல்லாம் செத்து போயிட்டாரு. யுவா, எனக்கு என்னெல்லாம் அநியாயம் பண்ணீங்க, நான் தான் உன்னோட பெரியவன், ஆனா நான் ஒரு கீழ் பிறவிக்கு பிறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, நீ ஒரு பணக்கார குடும்பத்தோட பொண்டாட்டிக்கு பிறந்துட்டேங்கிறதால உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன டம்மி பண்ணாங்க, எவ்வளவு எனக்கு இன்சல்ட்டிங்கா இருந்திருக்கும். அப்பெல்லாம் நான் வந்து பழிய சேர்த்து வச்சுட்டே இருந்தேன்னு சொல்ல, அதுக்கு நீ என்ன வேணா பண்ணனா, என்ன கூட கொடுமைப்படுத்தி கொன்று, ஆனா அந்த ஊர்க்காரங்களை விட்டுடுன்னு சொல்ல, ஐயோ இப்பதான் அவங்க கை காலெல்லாம் கட் பண்ணி போட்டேன்னு பெட்டியை ஓபன் பண்ணி காட்டுறான்.
யுவா அங்கே மயங்கி விழுந்துடுறா. அவ எந்திரிச்சு பாக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த வில்லி இருக்க அவங்க அண்ணனோட செட்டப் அவ அங்க வரா. என்ன பாப்பேன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டல, உனக்கு ஒரு குட் நியூஸ், நீ 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கன்னு சொல்ல யுவா ஷாக் ஆயிடுறா. என்ன உனக்கே தெரியாது போல, உன் புருஷனுக்கும் அப்ப தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை இப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் ஓடி வருவான் தானேன்னு கேட்க, இங்க பாரு என் குழந்தைய ஒன்னும் பண்ணாத அப்படின்னு யுவா சொல்லிட்டு இருக்கா. அந்த கல்ல அடையறதுக்கு தான் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கல்லு மரத்தோட இதயத்தை அடைஞ்சிட்டா உங்களால எல்லாம் பண்ணிட முடியுமா? அதுக்கு என் குடும்பத்தோட ரத்தம் இருந்தா மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும் யுவா சொல்ல, உன் குழந்தைய நாங்க விட்டு வைக்கணும்னு பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேணா அந்த விஷயத்த நான் குடிக்கிறேன், ட்ரை பண்ணி பாக்கலாமான்னு யுவா கேட்க, அந்த பொண்ணு உடனே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம இன்னொரு பேட் நியூஸ் நான் சொல்ல மறந்துட்டேனே, தளபதி ஹெல்ப் பண்ண மாதிரி நினைச்சுக்காத, போன மாசமே அவரை நாங்க கொன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யுவா கையில ஒரு பச்சை மாதிரி இருக்கு, அத பாக்குறா. ஒரு இலைய நம்ம லியன் தான் அவ கையில டாட்டூ மாதிரி போட்டு விட்டுருக்கான். அது எதுக்கு அப்படின்னா இதான் இங்க உள்ள வரதுக்கான டிக்கெட் மாதிரியா, இத காட்டினாதான் அது ஓபன் ஆகுமா. அதனால்தான் நீ எப்ப வேணா உள்ள வரலாம்ல, அதுக்காக நான் உனக்கு இதை போட்டு விட்டுருக்கேன்னு சொல்ல, அப்ப என் தளபதி கூட இதை யூஸ் பண்ணிதான் வந்தாரான்னு யுவா கேட்டிருக்கா. லியன் அது ஒரு டெம்பரவரி 3 தடவை மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும்னு லியன் சொல்லிருக்கான். இது வச்சுட்டு யாரும் உள்ள போயிடக்கூடாதுன்னு நம்ம யுவா ஒரு ஊசி எடுத்து அவ டாட்டூவா அப்படியே கத்த கத்த வலிக்க வலிக்க அவளே அழிச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் லியன் போனவ ஆளையே காணோம், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்னு மாதுளம் பழம் மரத்தை பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.